ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஹலோ ஹலோ ஹரிஷ், எப்படிடா இருக்க? என்ன ஸ்வேதா, பல வருஷம் கழிச்சு கால் பண்ணிருக்க. அப்புறம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே. என்னடா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றா, தேவைக்காக கால் பண்றான்னு நினைக்காதடா. ஜி 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 நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, முடிவே பண்ணிட்டேன். என்னடா இப்படி பேசிட்டேன் நாய்? சும்மா 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 சொன்னேன். டேய், இத சத்தியமா உன்னால மட்டும் தான்டா பண்ண முடியும், அதான் உன்கிட்ட கேக்குறேன். பில்டப் எல்லாம் தேவையில்ல, என்ன ஹெல்ப் வேணும் அதை சொல்லு. எல்லாம் ஓகே, சரி பண்ணிடுறேன். ஆனா நான் உங்களுக்கு இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதா? கட் பண்ணிட்டான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கா. ஐய, இவனுக்கு வேற இப்ப கால் பண்ணுமே. இவன் வேற ஏரியா கலெக்டர் மாதிரி 1000 கேள்வி கேட்பானே. சரி, என்ன மூட்ல இருக்கான்னு தெரியல, கால் பண்ணி பார்ப்போம். டேய் மச்சான், எப்படா இருக்க? எதுக்கு இப்ப கால் பண்ண? என்னடா மச்சான், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ற, ஒரு நல்லா இருக்கியான்னு கூட கேட்க மாட்டேன். இதுக்கா கால் பண்ண? போனை கட் பண்ணிட்டான். பரதேசி ரெண்டும் அப்படிதான் இருக்கு, இதுங்க கிட்ட மாட்டிக்கிது. ஐயோ டேய், எதுக்கு அப்ப போனை கட் பண்ண? பின்ன கால் பண்ணா என்னன்னு சொல்லணும், அதை விட்டுட்டு சொல்லு இப்ப என்ன? டேய், நான் என்ன விஷயம்னு சொல்றத கேட்க மாட்டேங்கிறியடா, அதுக்குள்ள போனை கட் பண்ணா? டேய் மச்சான், நம்ம காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு இல்ல, பசங்க எல்லாரும் மீட்டப் பண்ணணும்னு சொல்றானுங்க. அதனால நம்ம கேங் மட்டும் செட் ஆகுற மாதிரி வழக்கமா நம்ம காலேஜ் முடிச்சுட்டு எங்க போய் செட் ஆகுமோ அதே இடத்துல செட் ஆகிறோம். நீ வார? நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அந்த மாதிரி வெட்டி போயல. டேய் மச்சான், ரொம்ப அசிங்கப்படுத்துறாடா என்ன. அப்படிதான்டா பண்ணுவேன். இதெல்லாம் கல்யாணம் பண்ணி விளங்கிரும். சரி ஓகே, அப்ப நாங்க 4 பேர் மட்டும் மீட் பண்ணிடுறோம். 4 பேரா? யார் அந்த 4 பேரு? ஆமா, நானு, சிவா, சதீஷ், அப்புறம் ஸ்வேதா. ஸ்வேதாவா? ஆமா ஆமா. எங்க மீட்டப்பு? குரோயிலன் தான். எத்தனை மணிக்கு? அதெல்லாம் ஏன்பா உன்கிட்ட சொல்லணும், நீ தான் வரல. நீ எவ்வளவு நேரம் இருப்பீங்க? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. டேய் சொல்றா டேய் ப்ளீஸ்டா சொல்றா. ஏன் 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 அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லணும்? நீ தான் வரமாட்ட, உனக்கு தான் முக்கியமான வேலை இருக்கு. நான் எதுக்குடா உங்ககிட்ட சொல்லணும்? மச்சான், இதை விட கிளிக்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லடா. நான் வந்துடுறேன், டைமுக்கு வந்துடுவேன். 2 வருஷம் கழிச்சு மீட் பண்றோம். அப்புறம் நான் வரலண்ணா, சதீஷ், சிவா, ஸ்வேதா கோச்சிக்க மாட்டாளா? சரி, அப்ப நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு குரோயிலன் வந்துரு. ஸ்வேதா எல்லாம் ஓகே, வருண் வாரன்னு சொல்லிட்டான். சூப்பர்டா. சரி, மறக்காம மத்தவங்க கிட்டயும் பிளான சொல்லு. மத்தவனுங்கள்ட்டயா? இந்த சதீஷ கூட நம்பலாண்டி. இந்த சிவா சரியான ஓட்டவாய், எப்படி வளரிடுவான். அதனால அவனுங்க யாருக்கும் தெரியும். வருண் வாரம் தானே. நாய் ஒரு தேங்க்ஸ் சொன்னாலா? இவனுங்க லவ்வுக்கு நம்மள ஊருக்கு ஆக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்ம மொட்டை பையதான் போல. எப்படியா ப்ரப்போஸ் பண்ணிருந்தா? டைம் வேற ஆகுது. இது ஏதோ ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்க. டேய், என்னடா இவனுக்கு மட்டும் வந்திருக்கானுங்க? ஸ்வேதா எங்கடா? சரி ஓகே. டேய் டேய் டேய், என்ன சீன்னா, நாம இன்னைக்கு மீட்டப் ஆகுறதுக்கு காரணமே ஸ்வேதா தான். சரியா?
அவ உங்ககிட்ட எல்லாம் இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா, அதுக்காக தான் இந்த மீட்டப் வச்சிருக்கோம். என்ன விஷயம்? ஏய், ஸ்வேதா கல்யாணம்டா, அதுக்கு இன்வைட் பண்ணதான் இங்க வந்திருக்கா. அதுக்கு தான் இந்த மீட்டப். எப்பயும் லவ் பண்றேன்னு சொன்னா தான் பிரேக்கப் ஆகும். லவ் பண்றேன்னு நினைச்சாலே பிரேக்கப் ஆகுது. வருண், இல்லடா, நான் வந்து வருணை லவ் பண்றேன்டா. வருணை லவ் பண்றியா? ஆமா ஹரிஷ், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே அவனை ஒன் சைடா லவ் பண்ணேன். ஆனாலும் அதை சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்னு தெரியாதுல்ல, அதனாலதான் சொல்லல. பட் இதுக்கு மேலேயே என்னால வெயிட் பண்ண முடியாதுடா. அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். உனக்கு அவன் நம்பர் எதுவும் வேணுமா? இல்லடா, நம்பர் எல்லாம் வேண்டாம். நம்ம காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட்டப் ஆகும்ல, அங்க கூட்டிட்டு வந்துரு. எப்படியும் தனியா கூப்பிட்டா வரமாட்டான், மீட்டப்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ நான் அங்க வச்சு எப்படி சரி நான் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன் உனக்கு. மச்சான், உனக்கு என்ன பாட்டு சத்தம் கேக்குது? டேய், நீ பாட போற? அதுவே பாடுதுடா. வானம் இடிவது உன்னாலே, என் வாசல் திறப்பது உன்னாலே, என் வீதி நிறைவது உன்னாலே, என் நிலவும் வெயிலும் மழையும் குளிரும் உன்னால்.